அறுத்தத்துத்தாம் சென்று நாடி இறைவானம என்று கும்பிட ஈடில் புகழோ எழுகவென்றானே. கந்தை பிரான் வெகுண்டான் அக்கன் வேள்வியை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 13வது அத்தியாயம் நவாக்கரியில் 1375வது மந்திரம் என்று சிந்திக்க உள்ளோம். பாடல் ஒலிக்க. சீரொளியாகி திகழ் தருநாயகி காருளியாகிய கன்னிகை பொன்னிறம் பாரொளியாகி பறந்து நின்றாளே. இன்றைய மந்திரம் அவர் வியந்து ஒரு கருத்தை சொல்லுவதாக உணர்கின்றேன். பேரொலி, சீரொலி, காரொலி, பாரொலி அப்படின்னு ஒலிகளையெல்லாம் அவர் ஒருங்கிணைத்து ஒரு பெரும் சுடர் ஒன்று நமக்கு சீரொலியாக திகைக்கின்ற நாயகியாக இருக்கின்றாள். அதுவே நம்மளுடைய சகசிர சலத்திலே நாம் அதை உணர முடியும். அதை பறந்து இருக்கின்ற அந்த நாயகியானவள் நமது உச்சந்தலையிலும் ஞானத்தை நல்குவதாக விளங்குவாள் அப்படின்னு இந்த பாடலில் சொல்றதா உணர்கின்றேன். மிக்க நன்றி. வாருங்கள் கௌரி அம்மா, வணக்கம். நன்றிங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய. மந்திரம் 1375. பேரொளி ஆய பெரிய பெருஞ்சுடர் சீரொளி ஆகி திகழ்தரு நாயகி காரொளி ஆகிய கன்னிகை பொன்னிறம் பாரொளி ஆகி பறந்து நின்றாளே. இதுக்கான கமெண்ட்ரி. Shakti is supernal light. As Uma, she sports a dark complexion. As Rajarajeshwari, the auric empress, she bathes the earth with her golden splendor. பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர். இந்த பாடல் சரவணநய தலத்துல ரெண்டு இடத்துல மாற்றமா இருக்கு. நம்ம பார்த்துட்டு வரோம். இது 100 பாடல்கள் கொண்டது நவாக்கரி மந்திரம். இதுல 45 பாடல்கள் 5 பாடல்களா 9 பீஜங்களுக்கும் 5 பாடல்களா 45 பாடல்கள் முடிந்துருச்சு. அப்புறம் அடுத்த 5 பாடல்கள் 45க்கு அப்புறம் சக்கரம் எப்படி அமைக்கணும், அதுக்கு வாசனை பொருள்கள் போடுறது, அப்புறம் மொத்தமா பார்க்கும்போது எந்த தேவி வராங்க, அந்த மாதிரி பார்த்தது ஒரு 6 பாடல்கள். அதுக்கப்புறம் திரும்பவும் க்ளீம் ஸ்ரீம் ஹ்ரீம் அந்த பீஜங்களுக்கான தேவிகளோட உருவம், அவங்களுக்குள்ள அவங்களோட தேவியர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட கன்னியர்கள் எத்தனை பேர் அவங்கள சூழ்ந்து இருக்காங்க, அந்த மாதிரி நம்ம பாடல் பார்த்துட்டு வரோம். இப்போ இந்த க்ளீம் தான் இப்போ பார்த்துட்டு வரோம். இது 57வது பாடல். 100 பாடல்ல க்ளீம் இப்போ ஒரு 5 பாடல் நம்ம பார்த்துருக்குறோம். க்ளீம் சக்தி நம்ம பராசக்தி, துர்கா தேவி, காளி தேவி அப்படின்ற மாதிரி பார்த்துருக்கோம். நம்ம சிவசக்தி தேவியாக தான் நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபர்ஸ்ட் அந்த க்ளீம் மந்திரம் தான் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம். அந்த தேவியோட சிவனோட கூட இருக்கிற தேவியோட முதன்மையான மந்திரம் அப்படின்றதையும் பார்த்துட்டு வரோம். அடுத்த பாடல்கள் லக்ஷ்மி தேவி, புவனேஸ்வரி தேவி, சரஸ்வதி தேவின்னு அப்படின்னு லைனா இந்த பாடல்கள் வருது. இப்போ ஆனால் நம்ம இதில் பார்க்கும்போது இது துர்கா தேவியோட பாட்டாக தான் நமக்கு என் புத்தகத்தில் கொடுத்துருக்குறாங்க. சரணாய தலத்தில் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி தேவியை சொல்கிற மாதிரி அந்த பாடல் இருக்குது. அதில் பார்த்தா பெரிய மலர் நடு அந்த வார்த்தையெல்லாம் மாறி இருக்குது. அதாவது அந்த பாடலை நான் புரிஞ்சுக்கிறது லக்ஷ்மி தேவியை வச்சு ஆரம்பிக்கிற பாடலாக புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குது.
அதுல இருக்கிறது வந்து நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். பேரொளியாய பெரிய மலர் நடு, பெரிய மலர் நடுவில் இருக்கும் பேரொளியானவள், சீரொளியாகிய திகழ் தரு நாயகி. நமக்கு பிரகாசத்தை தரும் செம்மையாக்கும் ஒளியாக திகழ்பவள். தாரொளியாய் அவள் தன் நிறம் பொன்மையாய். தாரொளினா பூ இல்ல பூமாலை. அந்த மாதிரி இருக்கிற அவள் பொன் நிறம் அப்படிங்கிற மாதிரியும் பாரொளியாக பறந்து நின்றாளே அப்படின்ற மாதிரி அந்த பெரிய மலர் நடுவில் இருக்கிறாங்கன்ற மாதிரி பார்க்கும்போது அது லக்ஷ்மி தேவிக்கு ஆரம்பிக்கிற மந்திரமாகவும் பார்க்கலாம். நான் என் புத்தகத்துல இருக்கிற மாதிரி இது க்ளீம் சக்தியோட பராசக்தியோட மந்திரமா தான் நான் பார்க்குறேன். அதுபடியே இன்னைக்கு நான் படிக்கிறேன். அது புரிஞ்சுக்க முயற்சி செய்வோம். பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர். நம்ம பார்த்துருக்கோம், அவங்க வந்து கனல் திருமேனியா இருப்பாங்க அப்படின்லாம் நம்ம 2-3 பாடல் முன்னாடி பார்த்துருக்கோம். அதே மாதிரி தான் இங்கேயும் பேரொளியானவங்க, அவங்க பெரிய பெருஞ்சுடராக இருப்பாங்க. பெரிய ஒளியும் நெருப்பும் அவங்களோட அம்சமா இருக்கும். வெளிச்சமும் கனல் நெருப்பும் அவங்களோட அம்சமாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ஏன்னா அவங்க தான் வந்து பிந்துவாகவும் இருக்கிறவங்க. நமக்கு இந்த லைட்டு, இந்த உலகத்துல லைட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுக்கு அனைத்துக்குமே அவங்க தான் காரணம். அந்த ஃபோட்டான்லேருந்து பார்த்தோன்னாலும் அதில் பிந்து தான் வரும். நாத பிந்துல இந்த பிந்து தான் வரும். அது சக்தி தேவி தான் வருவாங்க. சீரொளியாகி திகழ் தரு நாயகி. சீரொளியாகி நம்மளை சீர்படுத்துறது, நம்மளை செம்மைப்படுத்துவாங்க நமக்குள்ள இருந்து. இந்த 2வது வரி வந்து நமக்குள்ள இருக்கிற நமக்குள்ள இருக்க தேவியை பத்தி சொல்றாங்க. அடுத்த 2 இதுல வந்து அண்டத்துல இருக்க தேவியோட அம்சத்தை சொல்றாங்க. நம்மளை செம்மையாக்கி திகழ் தரு நாயகி. நமக்கு பிரகாசம் நமக்கு எப்படி பிரகாசம் வரும் நமக்குன்னா, ஞானம் வர்றது. அந்த ஞான ஒளியை வந்து நமக்கு அவங்க தான் தருவாங்க. நமக்குள்ளேயே குண்டலினி சக்தியாகவும் ஆற்றலாகவும் விந்துவாகும். அந்த ஃபோட்டான், எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, இந்த மாதிரி எந்தெந்த விஷயம் ஒளியோட பொருந்துற எல்லா விஷயத்தையும், வெளிச்சத்தோட பொருந்துற எல்லா விஷயமுமே தேவி தான். அதனால அனைத்துமாக அவங்க இருந்து நம்மளை வந்து ஞான ஒளி கொடுத்து நம்மளுக்கு பிரகாசத்தை தருவாங்க, நம்மளை செம்மையாக்கி. இந்த இந்த அனைத்தையும் செய்பவள் வந்து நம்ம துர்காதேவி தான். கார் ஒளி ஆகிய கன்னிகை பொன்னிறம். இங்க கார் ஒளி ஆகியன்றது 2 விதமா பார்க்கலாம். ஒன்று வந்து ஸ்பேஸ், வெற்றிடமாகவும் பார்க்கலாம். வெற்றிடத்துல நாதமும் சிவமும் சக்தியாக இருக்கிறவங்க நமக்கு வெற்றிடமாக தான் தெரிவாங்க. அது வந்து இருண்ட இடமாக தெரியும். அந்த மாதிரி அந்த ஸ்பேஸ் முழுக்க நிறைந்திருக்கிற இந்த தேவி அப்படின்றமே பார்க்கலாம். இன்னொன்று வந்து இப்போ கார்மேகம் மாதிரி, கார் ஒளிங்கிறது, கார்மேகம்னா என்ன, எப்போ மழை வந்து பொழியறதுக்கு ரெடியாக இருக்கிற மேகம், அடர்த்தியாக இருக்கிற மேகம் இல்லையா, எப்போ வாரி வழங்கலான்ற மாதிரி ரெடியாக இருக்கிற மேகம். அது மாதிரி கார் ஒளிங்கிறது, இந்த ஒளி வந்து சும்மா சாதாரண ஒளி இல்லை, கருணையை வாரி வழங்குறதுக்காக ரெடியாக இருக்கிற ஒளி. கருணை மிகுந்த ஒளி, நமக்கு நல்லது செய்யறதுக்காக காத்திருக்கின்ற ஒளியாகிய கன்னிகை பொன்னிறம். அவள் வந்து கன்னிகை, என்றுமே இளமையாகவே இருப்பவள். அவளுக்கு வயதுன்றது ஒன்று ஆகாது. அந்த மாதிரி கன்னிகை பொன்னிறம். பொன்னிறமா நான் இங்கே பார்க்குறதும் அதே தான். நம்ம 2-3 பாடலில் பார்த்த மாதிரி கனல் திருமேனியா இருப்பாங்கன்னு போட்டிருந்தாங்க. அதுமாதிரி தங்கம் மாதிரி ஜொலிப்பாங்க அந்த நெருப்பு நிறத்துல அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். பாரொளி ஆகி பறந்து நின்றாளே. இப்போதான் இது நம்ம உடம்புக்குள்ளேயும் அவங்க தான் செய்கிறாங்கன்றத பார்த்தோம். அதே மாதிரி உலகம் முழுக்கவும் பாரொளியாகி பறந்து நின்றாளே. உலகம் முழுக்கவும் நாத பிந்துவாவும் கலந்து உலகம் முழுக்கவும் இந்த ஒளியாகி பரவி நிற்கிறதும் சக்தி தேவி தான். இதில் அனைத்துலேயும் நமக்கு உள்ள வெளியில நம்மளை சரி பண்ணுறது, அவ்வளோ கருணை உள்ளம் வாய்ந்தவங்க. அந்த மாதிரி பேரொளியாகிய அந்த நெருப்பையும் ஒளியையும் அவங்களோட அம்சமா கொண்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சக்தி தேவியை தான் நம்ம முதன்மையாக கொண்டு இந்த நவாக்கரை மந்திரத்தை பார்த்துட்டு வரோம் அப்படிங்கிறது அவங்களோட பெருமையும் புகழையும் சொல்லி இந்த க்ளீ மந்திரம் முடிக்கிறதா பார்க்குறேன். நாளையிலிருந்து லக்ஷ்மி தேவியை பற்றி ஆரம்பிக்குது. அனைவருக்கும் நன்றி. வாங்கம்மா விந்தியாம்மா, வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். ஓம் சிவசக்தி போற்றி, ஓம் திருமூலரே போற்றி. 1375வது திருமந்திரம். சீர் ஒளியாக சிறக்கும் சக்தி. திருமந்திரம். பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர், சீரொளியாகி திகழ்தரு நாயகி, காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், பாரொளியாகி பரந்து நின்றாளே. பேரொளிப் பிழம்பாக பேரருட் கனலாக காணும் ஒளிக்கெல்லாம் மேலான சிறப்புடைய ஜோதி ஒளியாக விளங்குபவள் உலக நாயகியாகிய அன்னை பராசக்தி. இவள் நீலமணி போலும் கர்நீல நிறம் கொண்ட மேனியல். இவளே பொன் போல் ஒளி வீசி பார் முழுதும் விளங்க பர ஒளியாகவும் எங்கும் விரிந்து பரந்து நிறைந்து நின்றாள். சீர் ஒளி பொருள் சிறந்த மேலான ஒளி. கார் ஒளி கரு நீல நிற ஒளி. பார் பூமி. கழக வெளியீட்டில் முச்சுடருக்கும் ஒளி கொடுத்து மூவா பேரொளி சுடராய் விளங்குவது திருவருள். சிறந்த இயற்கை ஒளியாக திகழும் முழு முதல்வி நீலமேனி வாலிழையினள் ஆவள். அவள் என்றும் திருவிழா கண்ணி. பொன்னிறத்தையுடைய நில உலகத்தில் வாழ்கின்ற ஆருயிர் அனைத்திற்கும் அறிவொளியாக உடனாக நிறைந்து நின்றனள். காரொளி நீல ஒளி, பாரொளி உலகத்துக்கு ஒளி. பாரதியார் பாடிய அருமையான பாடல் காளி காதல் என்ற தலைப்புல பாடியுள்ளார். ராகம் உன்னாக வராளி, தாளம் திஸ்ர ஏகம். பின்னோர் ராவினிலே கரும் பெண்மை அழகொன்று வந்தது கண் முன்பு, கன்னி வடிவமென்றே களி கண்டு சற்றே அருகில் சென்று பார்க்கையில், அன்னை வடிவமடா இவள் ஆதி பராசக்தி தேவியடா, இவள் இன்னருள் வேண்டுமடா, பின்னர் யாவும் உலகில் வசப்பட்டு போமடா. செல்வங்கள் பொங்கி வரும் நல்ல தெள்ளறி வெய்தி நலம்பல சார்ந்திடும், அல்லும் பகலும் இங்கே இவை அத்தனை கோடி பொருளின் உள்ளே நின்று வில்லை அசைப்பவளை, இந்த வேலை அனைத்தையும் செய்யும் வினைச்சியை தொல்லை தவிர்ப்பவளை நித்தம் தோத்திரம் பாடி தொழுதிடுவோமடா. ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி, ஓம் சக்தி பராசக்தி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். அருமைமா, மிக்க நன்றிம்மா. இந்தியாமா, அந்த பாடலுடைய 3வது வரி கழக வெளியீட்டுல எப்படி இருக்கு? இன்னொரு தடவை சொல்லுங்கம்மா. ஐயா, கழக வெளியீட்டுல பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர், சீரொளியாகி திகழ்தரு நாயகி, காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், பாரொளியாகி பரந்து நின்றாளே. நன்றி, நன்றிங்கம்மா, நன்றி. கிருத்திகாமா, அவங்க போன்ல இருக்க மாதிரி இருக்கு. தியாகராஜன் ஐயா, நீங்க நன்றி கௌரிங்கம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. வாருங்கள் கிருத்திகாமா, வணக்கம். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைய பாடலுக்கு நம்ம நிறைய விளக்கங்கள் பார்த்தாச்சு. பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அது என்ன செய்துன்றாரு,
சீரொளியாகி திகழ்தரு நாயகி காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம் பாரொளியாகி பறந்து நின்றாளே. இது வந்து ஒரு ஒரு விதமான சீக்வன்ஸ்ல வர மாதிரி இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த பாடலை பார்க்கும்போது அவள் வந்து பரசிவத்தோடு இருக்கக்கூடிய நிலையில பேரொளியாக இருக்கிறாள், பெருஞ்சுடராக இருக்கிறாள் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஆஹ் ஆதிசக்தியாக, அதாவது ஆன்மாவுக்களுக்கு அருள் செய்யக்கூடிய நிலையில எப்படி நிற்கிறா அப்படின்னாக்கா சீரொளியாக திகழ்தரு நாயகியாக நிற்கிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா இப்ப நம்ம கண்ணுக்கு என்ன முடியுமோ நம்ம இத வந்து ஏற்கனவே பார்த்திருக்கோம். என்ன பார்த்திருக்கோம் அப்படின்னாக்கா, தேவி வந்து பேரொளி பிழம்பாக நிற்கிறாள். அவளோட அந்த ஜுவாலைய எல்லாராலையும் பார்க்க முடியல. அப்படியே எல்லாரும் பயந்து போய் அந்த ஒளியோடைய தரிசனத்துல பயந்து போய் அவ வந்து எல்லாரும் நடுநடுங்கி போய் இது என்ன விஷயம்னு தெரியாம பயந்து போய் நிற்கும் பொழுது எல்லாரும் வேண்டுறாங்க, என்னால பார்க்க முடியல. இத வந்து தேவி பாகவத்லயும் சரி லலிதா பாக்கியானத்திலயும் சரி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. எல்லாரும் நடுநடுங்கி கண்ணீர் விட்டு விதிர்த்து உடலெல்லாம் வருந்தி அவங்க வந்து தேவிட்ட வேண்டுறாங்க, என்னால இந்த பெரிய ஸ்வரூபத்தை பார்க்க முடியல, நீ வந்து எங்களுக்கு புலப்படக்கூடிய நிலையில நீ வந்து எனக்கு அருள் செய் அப்படின்னு வேண்டுறாங்க. அப்ப வந்து தேவி என்ன பண்றா அப்படின்னா, இந்த ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய நிலையில கீழே இறங்கி வந்து ஒளியாக காட்சி தருகிறாள் அப்படின்னு நம்ம குறிப்புகள் பார்த்திருக்கோம். ரொம்ப அற்புதமான ஒரு இடமா இருக்கும் இது. அந்த பேரொளியா, அப்போ அந்த பெருஞ்சுடர் வந்து நமக்கு புரியக்கூடிய நிலையில, ஆன்மாக்களுக்கு புரியக்கூடிய நிலையில சீரொளியாக திகழ்தரு நாயகி. அப்போ அப்படி வந்து இறங்குறா. அப்புறம் வந்து காரொளியாகிய கன்னிகை அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னாக்க, இந்த பிரபஞ்சம் வந்து விரிந்து நிற்கக்கூடிய நிலையில நம்முடைய அப்போ இந்த ஆன்மாக்கு விளங்குற மாதிரி வந்துட்டா, அப்புறம் இந்த ஆன்மாக்களின் அனுபவத்திற்கு தக்கவாறு, அந்த அவர்களுடைய வினைகளுக்கு தக்கவாறு என்ன பண்றா அப்படின்னா, கருணையே நிறைந்த உமையம்மையாக காரொளியாக அப்படின்னு. உமைனா கருமையான நிறம் அப்படின்னா, அப்ப அது கருமையான நிறம்னு நினைக்கிறத விட கருமையான மேகங்களுக்கு இடையே தோன்றக்கூடிய நிறம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒளி அப்படின்னும் புரிஞ்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல காரொளி அப்படின்னா மின்னல் போன்றவள் அப்படின்னும் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்ப அது எப்படி இருக்கு, இருண்ட நேரத்துல நமக்கு கிடைக்கக்கூடிய ஒளியாக. அப்ப நம்ம வந்து அவ வந்து சீரொளியாக திகழ்கிறாள். ஆனா இந்த ஆன்மாக்கு என்ன பண்ணும், நிறைய புகை மூட்டம் வச்சுட்டு இருக்கோம், அது வந்து கரெக்டா புரியாது நமக்கு, பக்கத்திலேயே இருப்பா நமக்கு தெரியாது. ஆனா நமக்கு பிரச்சனை வரும்போது மாத்திரம் ஐயோ அம்மா நீ என்னை காப்பாத்து நம்ம பாலாடிக்கு போவோம். அப்போ நம்மளுடைய வினை மறைத்திருக்கக்கூடிய காலங்களிலும் கூட நம்ம வந்து நம்ம அவளை தேடி போகும்போது அவள் நமக்கு அருள்பவளாக, மின்னல் கொடி போலும் அருள்பவளாக அவள் நமக்கு காட்டி தருகிறாள். அதுக்கப்புறம் பொன்னிறம் பாரொளியாகி பறந்து நின்றாளே அப்படின்னாக்க, நம்ம இத வந்து நம்ம சூரிய அருண கிரண ஜாலா அப்படின்னு சொல்லுவோம், தருணா தரங்கிதாட்சி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, இந்த அருணனுடைய கிரணங்கள் வந்து சூரிய ஒளி வந்து இந்த பூமியில வரும்போது இப்பெல்லாம் வந்து 5:20 விடிஞ்சிடுறது, 5:20 5:10 விடிஞ்சிடுறது. இன்னும் நம்ம மழை காலம் போக போக இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அந்த சூரியன் விரியக்கூடிய அந்த கதிர்கள் விரியக்கூடிய அந்த நேரத்துல என்ன ஆகும்னா, இந்த உலகமே பொன்னொளி மாதிரி இருக்கும். எதுல அந்த மஞ்சள் ஒளி அந்த அவளுடைய கிரணங்கள் படும் பொழுது இந்த உலகம் மொத்தமா தங்கத்தினால மின்ற மாதிரி இருக்கும். இத வந்து நம்மளே பார்க்கலாம். இன்னும் வந்து இமயமலையில வந்து அது ஒரு பெரிய காட்சி. அந்த சூரியன் கைலாஷ் யாத்ரா போறாங்க அப்படின்னாக்க, அந்த சூரியன் வந்து அதுல பட்டு தெரிக்கும் பொழுது அது பொன் கைலாயமாக மின்னும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த மாதிரி இந்த எப்படி சூரியனுடைய ஒளி இந்த மொத்த உலகத்தையும் பொன்னிறம் மிகுந்ததாக மாற்றுகிறதோ, அத்தகைய தன்மைக்கு வந்து அவளுடைய ஒளி பறந்து நிற்கிறது அப்படின்னா அவளுடைய ஒளிய பத்தி பேசுறாங்க. அப்ப இது என்னதுக்கு, நமக்கு எதுக்கு சொல்லணும், நம்ம இது வரைக்கும் சொல்லாததா, அவளுடைய ஒளிய பத்தி நமக்கு இது வரைக்கும் பேசலையா,
எதற்காக இத பத்தி பேசுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம். அத்தகைய இது வந்து ஒரு ஒரு ஸ்டெப் 4 ஸ்டெப் நான் சொல்லியிருக்கேன். ஒண்ணு வந்து பேரொளியாகிய பெரிய பெருஞ்சுடர். அப்போ அவ வந்து எங்கும் ஒரு பெரிய பெருஞ்சுடரா இருக்கா. அதையும் நம்மளால பார்க்க முடியும். பின்னர் சீரொளியாக திகழ் திருநாயகி. அப்ப இந்த ஆன்மாவுக்கு தக்கனபடி எங்கேயும் நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் காரொளி ஆகிய கன்னிகை அப்படின்னு அவள் நம்மளுடைய கஷ்ட காலத்துல நம்மை வினைகளில் இருந்து நீக்குபவளாக, நம்முடைய கர்ம வினைகளில் இருந்து காப்பாற்றுபவளாக நாம் அவளை சரணடையும் பொழுது இருக்கிறதா. அப்புறம் வந்து பாரொளியாக பறந்து, அப்ப அவள் பொன்னிறமாக எல்லா இடங்களிலும் பறந்து நிற்பவள். இப்படி ஒரு 4 மேல இருந்து கீழே 4 சொல்லியிருக்கேன். 1 2 3 4. இப்ப நீங்க 4ல இருந்து கீழே போங்க, மேல போங்க. 4 3 2 1ன்னு போங்க. அப்ப இந்த பாரொளியாக பறந்து நிற்பவள் எல்லா இடத்திலும் அவள் நமக்கு விரிந்து நிற்கிறாள். இப்ப நம்ம இந்த மந்திரத்தை உபாசிக்க ஆரம்பிக்கிறோம். அப்ப இந்த உபாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அவள் மின்னல் கீற்று போலும் நம்முள்ளே ஞானத்தை தருபவளாக அமைகிறாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ நம்ம ரெகுலரா நீங்க இத பிராக்டிஸ் பண்ணும் போதும் சரி, எந்த ஒரு உபாசனையை தொடங்கும் போதும் சரி, நீங்க வந்து இத வந்து மனசுல வச்சுக்கோங்க. நமக்கு தெரிந்த விஷயங்கள், புத்திக்கு புரிந்த விஷயங்கள், தெரிந்த விஷயங்கள் அறிவு நிலையில் இருக்கக்கூடியது உணர்வு நிலைக்கு மாறும். அது வந்து தெரிஞ்ச விஷயம் தானே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த தெரிஞ்ச விஷயத்தோட ஒரு ஆழம், ஒரு புள்ளி வந்து உணர்வு நிலையில நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அது வந்து ஞானம் விரியக்கூடிய தன்மை. அப்படி வந்து அவள் வந்து ஞானமாக நம்முள்ளே மின்னல் கீற்று போலும் ஒளிர்ந்து ஞானத்தை நமக்கு விளக்குபவளாக மாறுவாள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் முன்னாடி 2 பாடல் முன்னாடி சொல்லுவாங்க தத்துவ நாயகி அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. அப்ப அனைத்து தத்துவங்களையும் தருவழியாகிய தத்துவ ஞானங்கள் தருபவளாக அவள் இருக்கிறாள் அப்படின்னு நம்ம வந்து போன பாடல்ல நம்ம பார்த்தோம், போன மந்திரத்திலேயே. அப்ப அந்த மாதிரி அவள் தருவாள். அப்படி அவள் தரும் பொழுது நமக்கு அவளுடைய காட்சி கிட்டும். சீரொளியாகி திகழ் தருகின்ற நாயகியை நம்மால் புரிந்து கொள்ள முடியும், நம்மால் அனுபவிக்க முடியும், நமக்கு அவள் காட்சிப்படுவாள் அப்படின்னு 2வது வரிக்கு நம்ம போறோம். அங்கிருந்து மேல் வரிக்கு நம்ம முதல் வரிக்கு போகும்பொழுது அப்படி காட்சிப்படும் பொழுது நாம் அந்த ஒளியோடு ஒளியாக அவளோடு ஐக்கியமாக முடியும். பேரொளியாய பெரிய பெருஞ்சுடராக நம்மால் அவளோடு ஐக்கியமாக முடியும். அத்தகைய தன்மையை இந்த மந்திரங்கள் நமக்கு செய்கிறது. கிளீம்ல ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரம் நமக்கு செய்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு படிப்படியான எக்ஸ்பிளனேஷனை நமக்கு தராரு. இது வந்து எதுக்கு சொல்றாரு, அவர் சொல்றது நமக்குள்ள இறங்காது. ஆனா இது ஒரு விஷயமாதான் இருக்கும். ஆனா நம்ம அனுபவிக்கும் பொழுது ஆமால 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 நம்ம ஒரு இடத்துலயும் புரிஞ்சு புரிஞ்சு நம்மளால அனுபவிக்க முடியும். அதற்கு என்ன செய்யணும்னா இந்த மந்திரத்தை மீண்டும் மீண்டும் நம்ம வந்து உபயோகிக்க வேண்டும், பிரயோகிக்க வேண்டும். அது வந்து மூச்சா மாறணும். இந்த 9ம் சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னாக்க, முதல்ல இந்த 9ஐயும் சொல்லிடுவேன். சொல்லிட்டு கடைசியா இந்த மந்திரத்துலதான் நிலை நிற்பேன். அப்ப அததான் நான் உபாசிக்கிறது. என்னுடைய உபாசனா மந்திரம் வந்து இந்த கிளீமில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த மந்திரம். அதுதான் உபாசிக்கும் பொழுது நம்ம வந்து அது அந்த மீதம் இருக்கக்கூடிய அந்த 8 வந்து கிளென்சிங் மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகளையும் நீக்கக்கூடியதாக இது அமையும். அதனால அதை சொல்லிட்டு கடைசியில இந்த மந்திரத்துல நம்ம நிலை நிற்கும் பொழுது நம்மால் அவளை புரிந்து கொள்ள முடியும், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அவளை புரிந்து கொள்ள முடியும். அது நம்மளே ஞானத்தை தருவதாக அமையும். அங்கனம் ஞானத்தை தருவதாக அமையும் பொழுது அவளுடைய காட்சியை நம்மால் காண முடியும். அங்கனம் காணும் பொழுது நாம் அவளோடு ஐக்கியமாக முடியும் அப்படின்னு கீழே இருந்து மேல வந்து நமக்கு பொருள் புரிந்து கொள்ள முடியும். அது உணர்வு நிலையாக நம்முள்ளே தங்கி நமக்கு ஞானத்தை தரக்கூடியதாக அமையும் அப்படிங்கிறதுதான் ஒரு புரிதல். அதுதான் ஒரு உணர்வு நிலை. அதை உங்களோடு பகிர கிடைத்த இந்த காலை வேளைக்கு நன்றி சொல்லி என்னுடைய பகிர்தலை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்கம்மா. அருமை அருமை. நீங்க மேல இருந்து கீழே வந்தது, கீழே இருந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளவு எளிமையா கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எளிமையா விளக்கம் கொடுத்தீங்க. அந்த இமயமலையில ஜொலிக்கிறத நீங்க கொண்டு வந்ததெல்லாம் ரொம்ப அருமையா பொருத்தமா இருந்ததுங்கம்மா. அது மாதிரி ஞானமாக தேவி மாறுறது நமக்குள்ள, அதெல்லாம் ரொம்ப அருமைம்மா. ரொம்ப நன்றிங்கம்மா. நிறைய கத்துக்கிறோம்மா. மிக்க நன்றி.
வாங்கய்யா தியாகராஜன் ஐயா, வணக்கம் ஐயா. மிக்க மகிழ்ச்சி, நன்றி. ஒவ்வொருவருடைய விளக்கமுமே ஒரு தெளிவு. சிந்தித்து தெளிய வல்லார்க்கு தான் அந்த சிவம் கூட நமக்குள்ள அறிவாக இருப்பது விளக்கத்திற்கு வரும். இந்த அறிவால தான் எல்லாவற்றையுமே அறிந்து கொள்றோம். அப்படிப்பட்ட இந்த அறிஞர்கள் கூடிய அரிய சபையில அடியேனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தமைக்கு நன்றியை தெரிவித்து, அவையோர் அனைவருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்து இன்றைய மந்திரத்திற்குள் செல்லலாம். ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி, ஓம் திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர், பேரொளியாய பெரிய பெருஞ்சுடர், சீரொளியாகி திகழ் தருநாயகி, சீரொளியாகி திகழ் தருநாயகி, காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், பாரொளியாகி பரந்து நின்றாளே, பாரொளியாகி பரந்து நின்றாளே, பாரொளியாகி பரந்து நின்றாளே. அவ மட்டும்தான் இருக்கிறான். அந்த சக்தி மட்டும்தான் இருக்கு. அது எங்கே இருக்குது? இருப்பாக இருக்குது. எங்கும் நீக்கமர நிறைந்த பெருஞ்சுடராக இருக்கிறது. சுடர் என்று சொன்னாலே ஒளி வீசக்கூடிய ஒரு அற்புதம். ஒரு துளி என்று கூட எடுத்துக்கொள்ள. இந்த பிரபஞ்சமே ஒரு சுடராக இருக்கிறது. இந்த வெளியை பார்க்கும் பொழுது பரவெளி என்பது எல்லையற்றதாக இருக்கிறது. அதிலிருந்து தோன்றிய இந்த பிரபஞ்சம் ஒரு எல்லை உடையதாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனா அதனுடைய நீள அகல உயரம் ஆழம் இதெல்லாம் கணிக்க முடியாத அளவுக்கு அதுவும் விரிவுடையதுதான். கோடான கோடி நட்சத்திரங்களையும் கோள்களையும் உள்ளடக்கிய அந்த பெரிய இயக்க மண்டலமாக இருக்கக்கூடிய அந்த பிரபஞ்சம் எந்த அளவுக்கு விரிந்து இருக்கு பாருங்க. அதுல ஓர்மை தன்மையோட கூர்ந்து கவனிச்சோம்னா அந்த நுண்ணறிவாகி அந்த நுட்பத்தோட ஒண்ணு இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி ஒரு இயக்கத்துல ஒரு சீர்மை அமைத்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொன்றும் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், எவ்வளவு ஒவ்வொன்றும் எந்த வடிவத்துல இருக்கணும், எந்த தன்மையில இருக்கணும் என்ற அளவுல ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த அற்புதம் இந்த பிரபஞ்சத்துல பார்க்கக்கூடிய அந்த காட்சிகள்னு நம்ம நினைக்கிறோம் அது உருவமாக இருக்கிறது என்று. ஆனா அவை அத்தனையும் நிகழ்ச்சிகள். அதாவது அந்த சீரொளியாக திகழ்தரு நாயகி, காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம், பாரொளியாகி பறந்து நின்றாளே என்று சொல்லும். இந்த உலகமாக, இந்த கோள்களாக, நட்சத்திரங்களாக அப்படியே பரவி நிற்கக்கூடிய அந்த தன்மையை பார்க்கும்போது ஒன்று ஒன்றுக்கும் தனித்து இயக்கக்கூடிய, அதாவது தனித்து இயங்கக்கூடிய அளவுல ஒரு சக்தி இருக்கக்கூடிய அந்த விலகி நின்று தன்னைத்தானே சுற்றி கொள்ளுது, ஒன்றை ஒன்று சார்ந்து சுற்றி வருகிறது. இந்த இயக்க சீர்மையோட இந்த பேரியக்க மண்டலமாகிய இந்த பிரபஞ்சத்தை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த மகாசக்தி எது? அதை அறிய வேண்டாமா? நாம ஆழ்ந்து ஆசானுடைய அருளோடு தியானிக்கும் போது அந்த உண்மையெல்லாம் புரியும். காரொளியாகிய கன்னிகை பொன்னிறம். காரொளி என்று சொல்லும் போது கும்மி இருட்டாக இருக்கக்கூடிய அந்த வெளி, மையிருட்டு என்று சொல்வார்கள். அந்த நிலையை வர்ணிக்கும் போதுதான் பெரியவங்க, குறிப்பாக ஆழ்வார்கள், கார்மேனி கண்ணன் என்று குறிப்பிட்டார்கள். அந்த வைகுந்தத்தில் உரையக்கூடிய கார் என்றால் அந்த இருள் நிறைந்தது, கும்மிருட்டு என்பதாக அர்த்தம்.
அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பேரறிவை குறிக்கக்கூடிய ஒரு சொல் தான் அந்த தன்மை. கன்னிகை என்று சொல்லும் போது அது அதை விட தூய்மையானது வேற ஒண்ணு, மாசு மறுவற்ற தன்மை, தூய் தங்கம் போன்று. எத்தனை ஓமானங்களை கொடுக்கறாங்க பாருங்க. கன்னிகை, பொன்னிறம் என்றெல்லாம் அந்த உருவகத்துக்கும் அதனுடைய தன்மைக்கும் அந்த காரொளிக்கு கொடுக்கிறாங்க. காரணாவே இருள், அந்த இருள் ஒளி பொருந்திய இருள் என்றுனா என்ன அர்த்தம்? அந்த ஆற்றல் அறிவு ரெண்டும் பிரிக்க முடியாத அளவுக்கு ஒன்றோடு ஒன்று இணைந்தே இருக்கிறது. அந்த இருளுக்குள் ஒளி இருக்கிறது, இருக்கிறதுனாலதான் அது வெளிப்படுது. இல்லாதது எப்படியாவது வெளிப்படுமா? ஆனா அதுல நிரந்தரமானது எதுனா, இப்ப நம்ம விளக்கு ஏத்துறோம், அணைச்ச உடனே இருள் சூழ்ந்துருது. அப்ப இருள் முன்னாடி இருந்திருக்குமா, ஒளி முன்னாடி வந்திருக்குமா? அந்த ஒளி இருளிலிருந்து தான் வந்தது. ஆனா இரண்டையும் பிரிக்க முடியாது. ஒன்றிலிருந்து ஒன்றாக அது மலர்ச்சி பெற்று இயங்கிக் கொண்டே இருக்கிறது. ஐயா நீங்க பேசுறது கேட்கலங்க ஐயா. தியாகராஜன் ஐயா. ஐயா நீங்க பேசுறது கேட்கல. தெரியல கண்ணு, அவருக்கு ஏதாவது சிக்னல் பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன் கௌரிமா. இப்ப மியூட்ல இருக்காங்க. ஐயா மியூட்ல இருக்கு. போனும் போக மாட்டேங்குதுமா. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். அது யாருக்காவது கேள்வி இருந்தாலும் அது வரைக்கும் கேட்கலாம். ஏதாவது கேள்வி இருக்குங்களா? கௌரிமா நீங்க ம். அதையே நிறைவு செய்துடுங்க. நம்ம ஐயா கிட்ட நாளைக்கு கூட விளக்கங்கள் கேட்டுக்கலாம். சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. கேள்வி எதுவும் இல்லைன்னா நாங்க தளத்தை நிறைவு செய்து கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. இன்று எங்களுடன் இணைந்த அனைத்து உள்ளங்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். தளம் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு சந்திப்போம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். திருமூலர் திருவடிகள் சரணம் சரணம். அனைவருக்கும் நன்றி.